வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல கிளாஸ் 3 லைசென்ஸ் வச்சிருக்கவங்க, அந்த லைசென்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படிங்கிறவங்க வந்து எப்படி நம்ம வந்து ஆன்லைன்ல ரினிவல் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லப் போறேன். வீடியோ வந்து ஃபுல்லா எண்ட் வரைய பாருங்க. அது எப்படி வந்து நம்ம ஆன்லைன்ல போயிட்டு ரினிவல் பண்றது அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல நான் தெளிவா சொல்லப் போறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைய பாருங்க. அப்பதான் நம்ம என்ன சொல்றோங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் போய்ட்டு சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸ் ரினிவல்னு போடுங்க. அப்படின்னு போட்டு உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் குவாலிஃபைடு டிரைவிங் லைசன்ஸ் நியூ ரினியூவல் அண்டு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாக்இன் இண்டிவிஜுவல் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ப்ரொசீட் கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த QR கோட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வந்து சிங்பாஸ்க்குள்ளே போவோம். அதில் போயிட்டு நீங்கள் ஒரு இதை அக்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அக்ரி பண்ணிங்கன்னா டைரெக்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்கள் நேமு, பின் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கிளாஸஸ் டிரைவிங் லைசன்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது ஷோ பண்ணுவாங்க. அடுத்து கீழே உங்கள் ஃபோட்டோ இருக்கும். இது கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ரினியூ QDL அப்படின்றதுல இதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து வேலிடேஷன் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு அப்படின்றதுல இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்மிட் கார்டில் வந்து ஒரு நம்பர் இருக்கும். கீழே ஆரம்பித்து ஒரு நம்பர் வரும். இந்த நம்பரை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு அந்த நம்பர் போட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் பாஸ் ஸ்டேட்டஸ் இஸ் வேலிட் அப்படின்னு வந்து காட்டும். இந்த மாதிரி காட்டாமல் நாட் வேலிட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரினியூவல் பண்ண முடியாது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்மிட் கார்டு வேலிடிட்டியில் இருக்கணும். ஓகேங்களா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை வந்து டிக்குங்க. இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து கேட்டுப்பாங்க. ரினியூவல் ஆஃப் குவாலிஃபைடு டிரைவிங் லைசன்ஸ் ட்ரான்சாக்ஷன் இஸ் சூசன் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. டு யூ ஸ்டில் வாண்ட் டு ப்ரொசீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஜு. இது இப்போ ரீசெண்டாக ஒரு 2 பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து தப்பாக பண்ணிவிட்டு இதில் எல்லாமே எஸ்ஸு கொடுத்துட்டு அவங்க சப்மிட் கொடுத்துட்டாங்களா. அதாவது அவங்க வந்து PDL அப்ளை பண்ணும்போது இந்த தப்பு பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேர். இந்த மாதிரி தப்பு நடந்துருச்சுனால் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இதில் சொன்னோம்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் இண்டிகேட் இஃப் யூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் எனி ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் நோ கொடுத்துருங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து சஃபர் ஆகிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. அப்படி எதுலேயுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நோ வந்து கொடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் நீங்கள் வந்து தவறுதலாக கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்துக்கொண்டே கொடுக்குற மாதிரி வரும். பார்த்துக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உடம்பு நீங்கள் இந்த இதில் எதுவும் சஃபர் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் நோ கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேஜுக்கு போகும். அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ, கரண்ட் அட்ரஸ் எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா வேறு அட்ரஸ்க்கு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நேரில் போய் தான் கலெக்ட் பண்ணுற மாதிரி வரும். அந்த தப்பாக போன அட்ரஸ்லேருந்து அவங்க ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த ரிட்டர்ன் அனுப்பிச்சது வந்து நீங்கள் ஹெட் ஆஃபீஸில் போய் தான் டேரெக்டாக போய் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு தான் நீங்கள் வந்து போய் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸை வந்து நீங்கள் தெளிவாக வந்து இதில் என்ட்ரு பண்ணிடுங்க. எதுவும் தப்பாக என்ட்ரு பண்ணாதீங்க. நீங்கள் வந்து எல்லாம் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ப்ளீஸ் வெரிஃபை அண்ட் கன்ஃபார்ம் த ஃபாலோயிங் EQDL அப்ளிகேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்கல்ல. இதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுக்கணும். நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்த பட்சத்தில் இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு பேஜ் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இதில் வந்து கன்ஃபார்ம் கொடுங்க. உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். உங்கள் மெயில் ஐடி என்ன கொடுத்துருக்கீங்க, மொபைல் நம்பர் என்ன கொடுத்துருக்கீங்க, அட்ரஸ் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற A to Z எல்லாமே வந்துடும். இதை கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனு. இதில் வந்து கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் நீங்கள் எதில் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வந்து கொடுக்குறேன். அதை கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டு நேமு, அடுத்து வந்து கார்டு நம்பரு, சிவிவி நம்பர் எல்லாம் கொடுத்து வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டிபிஎஸ் பேங்க் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் போய்ட்டு நீங்கள் உள்ளே போய்ட்டு அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். பேமெண்ட் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரினியூவல் ஆயிரும். உடனே வந்து ரினியூவல் ஆயிரும். கார்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 7 to 10 days ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 10 days ஆகும். நீங்கள் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து கார்டு கைக்கு வந்துடும். கரெக்டான மெயில் அட்ரஸ் கொடுத்தால் மட்டும்தான் வரும். தப்பாக எதுவும் கொடுத்தீங்கன்னா ரிட்டன் அனுப்பிச்சி விட்ருங்க. நீங்கள் மறுபடியும் போய்ட்டு ஹெட் ஆஃபீஸில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை ஆன்லைனில் ரினியூவல் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்களே வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமா. இந்த தகவல் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற எஃபோர்ட் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.